சொர்க்கத்தினுடைய 8 கதவுகளும் உங்களுக்காக வேண்டி திறக்கப்பட வேண்டுமா? சுப்ஹானல்லாஹ். இந்த ஹதீஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இன்ஷா அல்லாஹ் எனக்காக நீ துவா செஞ்சுட்டு அடுத்தவர்களுக்காக வேண்டியும் இந்த ஹதீஸை பகிர்ந்து அந்த நன்மை நீங்களும் அடைஞ்சிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் ஒது செய்ததற்கு பிறகு, ஒதுவை முறையாக ஒரு மனிதர் செய்து விட்டதற்கு பிறகு, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற இந்த துஆவை ஓதுவாரோ, அதாவது மன் தவவ்வஅ ஃபஅஹ்ஸனல் வுது ثم قال أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் வுது செய்ததற்கு பிறகு, அந்த வுது செய்ததற்கு நல்ல முறையில் வுது செய்கிறார், சும்மா கடமைக்கு வுது செய்யாமல் நல்ல முறையில் வுது செய்கிறார், நல்லபடியாக வுது செய்ததற்கு பிறகு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற இந்த துஆவை ஒரு முறை ஓதிட்டார் என்பதாக சொன்னால் ஃபுத்திஹத் லஹு ஸமானியத்து அப்வாபில் ஜன்னah, அதாவது அந்த மனிதருக்காக வேண்டி சொர்க்கத்தினுடைய 8 கதவுகளும் திறக்கப்படுகிறது. அல்லாஹ் அக்பர். அதாவது சொர்க்கத்தினுடைய 8 வாசல்களும் அவருக்காக வேண்டி திறக்கப்படுகின்றன. அவற்றில் தாம் நாடிய வாசலில் அவர் நுழைந்து கொள்ளலாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை ரிவாயத் செய்தாங்க. இந்த ஹதீஸ் நஸை என்ற நூலிலே பதிவாக இருக்கிறது. அதாவது நம்ம நல்ல முறையில் உது செஞ்சு இந்த துஆவை ரெண்டு சொல்ல போனால் இது 2வது கலிமா, இது வந்து 2வது கலிமா. நம்ம 2ஆம் கலிமா ஷஹாதத்துன்னு சொல்கிறோம் இல்லையா, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இந்த கலிமாவை ஒரு முறை நம்ம உது செய்ததுக்கு பிறகு ஓதிட்டோம்னு சொன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்ம கொடுக்கக்கூடிய பரிசு என்னங்க, சொர்க்கத்துடைய 8 வாசல்களையும் அல்லாஹ் திறந்து நீ எந்த வாசலில் வேணாலும் போய்க்க என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ் இவ்வளோ பெரிய பாக்கியம் யோசிச்சு பாருங்கள். அப்போ நிச்சயமாக நாமும் உது செய்யும் பொழுது உதுவை நல்லபடியாக உது செய்யணும், முறையாக செய்ய வேண்டும். உது முறையாக செய்ததற்கு பிறகு அதுக்கு அடுத்தபடியாக இந்த துவா நம்ம ஓதிட்டோம்னு சொன்னால் நிச்சயமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த பாக்கியத்திற்கு நாம் சொந்தக்காரர்களாக ஆகிவிடுவோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நாம் அனைவருக்கும் இந்த ஹதீஸின் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய பாக்கியம் தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிரு தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.